சம்பளம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள் நிற எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரன் மணிவாசக பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரன் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் 27வது பதிகம் புணர்ச்சி 10. புணர்ச்சி என்பது சேர்தல் என்று பொருள்படும். திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானிடம் சேர வேண்டும் என்று விரும்பி பாடிய 10 பாடல்களை கொண்ட தொகுப்பாகும். பாடல் எண் 1. சுடர்வக்குன்றை தோழா முத்தை வாழா தொழும்புகந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைபட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னாரமுதை குடைபட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். எம் பெருமான் ஒளிவிடும் பொன்மலையை போன்றவன், துளையிடப்படாத முத்தை போன்றவன். பயனில்லாத என்னுடைய தொண்டையும் அவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். கடைபட்டு நிற்கும் சிறியவனான என்னையும் ஆட்கொண்டான். அந்த கருணை வடிவான இறைவன் கரிய திருமாலும் பிரமனும் அவனை தேடி கண்டறிய முடியாமல் தடைபட்டு நிற்கிறார்கள். ஆனால் அவனோ தன்னை எனக்கு தந்தான். தெவிட்டாத அமுதம் போன்ற அந்த பெருமானை, துளையிடாத மாணிக்கத்தை, சிவபெருமானை நான் சேர்கின்ற நாள் எப்போது என கேட்கிறார் மணிவாசக பெருமான். திருச்சி 7வது பதிகம். பாடல் எண் 2. ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனை தலத்து ஐம்புலனாய சேற்றிலழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்றேத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். அரசே, இந்த உலக வாழ்க்கை துயரத்தை இனிமேலும் என்னால் பொறுத்து கொள்ள இயலாது. இந்த பூமியில் ஐம்புலன்கள் என்கிற சேற்றில் அழுந்தி கிடக்காமல் உன்னை சிந்திக்க வேண்டும். சிவன் எம் பெருமான் என்று புகழ வேண்டும். மணலில் நீர் ஊறுவது போல உள்ளம் நிகழ்ந்து உருக வேண்டும். உன் புகழை சொல்லி சொல்லி ஓலமிட வேண்டும், போற்ற வேண்டும். துளையிடப்படாத மாணிக்கத்தை, சிவபெருமானே நான் சேர்கின்ற நாள் எப்போது என கேட்கிறார் மணிவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 27வது பதிகம். பாடல் எண் 3. நீண்ட மாலும் மயனும் வெறுவர் நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என்னாரமுதை அல்லூருள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். நீண்டவனான திருமாலும் பிரம்மனும் அஞ்சும்படி சுடர் வடிவில் நீண்டு நின்ற எம் பெருமானை, அவன் மீது சிறிதும் விருப்பம் இல்லாத என்னையும் மன்னித்து ஆட்கொண்ட என் ஆரமுதை சிவபெருமானை நான் சேர்வது எப்போது? உள்ளத்தில் இனிமை நிறைந்த அடியார்கள் முன்னே சென்று என் மனம் விரும்பும் வரையில் வாய்விட்டு அவன் பெயரை சொல்லி பாடி மனம் நிறைந்த மலர்களை தூவி அவனுடன் ஒன்றுபட்டு அந்த துளையில்லாத மாணிக்கத்தை நான் சேர்கின்ற நாள் எப்போது என கேட்கிறார் மணிவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம். பதிகம். பாடல் எண் 4. அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். அல்லி இதழ்களை கொண்ட தாமரையில் அமர்ந்த பிரம்மனும் திருமாலும் மற்ற தேவர்களும் மனிதர்களும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் போற்றி பாடுகின்ற திருநாமம் கொண்டவன். சொல் பொருள் ஆகியவற்றை கடந்த சுடர், நெல்லிக்கனியை போன்றவன், தேனை போன்றவன், பாலை போன்றவன், நிறைந்த இனிய அமுதம் போன்றவன், அந்த அமுதத்தின் சுவையை போன்றவன். அத்தகைய சிவபெருமானை நான் இறுக பற்றுவது எப்போது? அந்த துளையில்லாத மாணிக்கத்தை நான் சேர்கின்ற நாள் எப்போது என கேட்கிறார் மணிவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 5.
திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழப் பரந்தும் காண மாட்டா அம்மான் இம்மான் நிலமுழுதும் நிகழ பணிகொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். மிக்க விளங்குகின்ற பாதங்கள் இரண்டையும் திருமுடியையும் தேடிக் காணும் பொருட்டு கீழ் உலகங்களும் மேல் உலகங்களும் தாம் தாம் பெரியவன் என்று வாதிட்டு நின்ற விஷ்ணுவும் பிரம்மனும் உட்சென்று கிண்டியும் மேனோக்கி பறந்தும் இருவராலும் கண்டுபிடிக்கப்படாத அத்தகைய பெரியோனாகிய சிவபெருமான் இந்த பெரிதாகிய பூலோகம் முழுவதும் தோன்ற அடிமை செய்து கொண்டு அடியேனை ஆளாக்கி கொண்டு அருளி அந்தோ என்று இறங்கிய தன்மை அனைத்தையும் கூறி எனது முழு மாணிக்கத்தை இரு கரத்தால் சேர்ந்து புகழை அடைவது என்னாலோ என கேட்கிறார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம். 7வது பதிகம். பாடல் எண் 6. பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற் கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமானிலத்தில் அருமால் உற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். மிகு அன்புடன் வந்து முன்னமே அடியேனுக்கு மிகு மேன்மையான இன்பத்தை அருள் செய்ய பிரிந்து வந்து பெரிய நில உலகத்தில் அரியதாகிய மயக்கத்தை அடைந்தேன் என்று சொல்லி தாரை தாரையாக பொழிந்த கண்ணீர் ஒழுகினபடியே இருக்க மனத்தின் அன்பினால் மயிர் சிலிர்க்க அன்புருவாய் விரும்பி எனது தொலைபடா மாணிக்கத்தை சேர்ந்து என்றும் நீங்காமல் விசுவாசித்து நிற்பது எந்த நாளோ என்று கேட்கிறார் மணிவாசகப் பெருமான். பாடல் எண் 7. நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். அந்நியருக்கும் எண்ணுதற்கு அரிதாகிய சுடரினை நீரை காற்றை மண்ணை விண்ணை ஒப்புவமை இல்லாத ஏக வஸ்துவை பார்த்து மகிழ்ந்து பெருத்த கண்டம் நெருங்கி ஒளியா நிற்ப ஆனந்த கண்ணீர் வெளியினின்று நீர் அருவி போல் பாயா நிற்க கரங்களை குவித்து வாசனை பொருந்திய மலர்களால் அலங்கரித்து அடியனுடைய தொலைபடாத மாணிக்கத்தை அன்பின் மிகுதியால் சேர்ந்து இருப்பது எந்த நாளோ என கேட்கிறார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 8. நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். நெகிழ்ந்து நெகிழ்ந்து மனம் உருகி உருகி நின்றும் நின்று இருந்தும் தாழ கிடந்தும் எழுந்தும் நகைத்தும் மனம் வெதும்பி அழுதும் அன்புடன் வணங்கியும் போற்றி செய்து சிவந்த நிறம்போலும் அழகிய மேனியை விளங்க பார்த்து சிலிர் சிலிர்த்து என்னுடைய தொலைபடாத மாணிக்கத்தை சேர்ந்து புகுந்து நிற்பது என்னாலோ என கேட்கிறார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 9. தாதாய் மூவேல் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்றேத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்தனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பாடல் விளக்கம். 21 உலகங்களும் பிதாவே அன்னையே நாயினும் கடைபட்ட அடிமையை ஆட்கொண்ட அறிவில் உயர்ந்தவனே பிறப்பு என்னும் பெரும் நோய்க்கு அரும் பொருளான ஓர் மருந்தே
மிக்க தேனானது சிந்தி ஒழுக எந்த நாளும் ஞானமுள்ள மாசிலா மணியே. இவ்வாறு பலவித நற்பெயர்களால் சொல்லி புகழ்ந்து துதித்து இரவிலும் பகலிலும் அழகு வாய்ந்த சிறந்த திருவடி தாமரை மலரை யாது ஒன்றும் இல்லாமல் ஆராய்ந்து எனது தொலைபடா மாணிக்கத்தை சேர்ந்து இருப்பது எக்காலமோ என கேட்கிறார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம்.